இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்புறம் ஏதாவது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல யாராவது எதேச்சும் எடுத்த மொபைல் வீடியோ இந்த மாதிரி எதுலயாவது எவிடன்ஸ் கிடைச்சா அதுல உண்மையான குற்றவாளி இருக்கலாம்ல. கண்டிப்பா கோர்ட்ல முடிஞ்ச நீங்க மகனையும் கௌரியத்தையும் கூண்டுல ஏத்தி கேசவ மாமாவோட முதல் சாவுக்கும் 2வது சாவுக்கும் இடையில அவரோட தொடர்பு இருந்துச்சா நீங்க கொஞ்சம் விசாரிச்சா நல்லா இருக்கும்பா. நான் அதை யோசிக்காம இல்லை ராஜா. வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா அவங்க விசாரிப்பேன். ஆமாப்பா, அவங்களை விடக்கூடாது. ராஜா, நீ மர்டர் அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஒரு ஆம்பளைய ஒரு பொம்பளை கத்தியால குத்தி கொள்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீங்க இந்த கொலை பாத்தீங்களா? கொலை பண்ணதை பாக்கல, ஆனா கொலை பண்றதுக்கு முன்னாடி பார்த்தேன்.